மாஸ்டருக்கு வணக்கம். அனைத்து சகோதர சகோதரிகளுக்கும் வணக்கம். இப்போ நம்ம பாபுஜி மாஸ்டர் எழுதின சத்யோதயம் புத்தகத்தில் 9வது சாப்டர் மெய்மை உணர்தல் பார்த்துட்ருக்கோம். இதில் பேஜ் நம்பர் 118 119. இதில் மாஸ்டர் சமாதியினுடைய நிலைகள் பற்றி சொல்லியிருக்காங்க. பதஞ்சலி முனிவரனுடைய அந்த யோக சூத்திரத்தில் சமாதி அப்படிங்கிற அந்த ஒரு நிலை 8 படிகளில் இறுதியானது அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது அந்த யோக சூத்திரங்கிற 8 படிக்கட்டுகள் யமம், நியமம், ஆசனம், பிராணாயாமம், பிரத்யாகாரம், தாரணை, தியானம், சமாதி அப்படிங்கிறது. அப்போ அந்த கடைசியாக சொல்லப்படுற அந்த சமாதிங்கிறது இந்த 8 படிகளில் இறுதியானதாக சொல்லப்படுறது. பொதுவாக மக்கள் இந்த ஆன்மீக பயணத்தில் இந்த சமாதி நிலையை இதுதான் முடிவு அப்படின்னு சொல்லி நிறைய பேர் நினைக்கிறாங்க. நம்ம மாஸ்டர் என்ன சொல்கிறாங்கன்னா, உண்மையிலேயே அந்த சமாதிங்கிறது ஒரு தொடக்கம்தான் அப்படின்னு சொல்கிறாரு. அதுக்கப்புறமா ஏராளமான நிலைகள் இருக்குது. இப்போது நம்மளுடைய மார்க்கத்தில் நம்மள நிறைய பேர் தியானத்தை தொடங்கின முதல் நாளே இந்த சமாதிங்கிற ஒரு அனுபவம் நமக்கு கிடைச்சிருக்கும், நாம் பெற்றிருப்போம் அப்படின்னு சொல்கிறாரு. அப்போது இந்த சமாதி அப்படிங்கிற இந்த அனுபவம் நாம் இன்னும் தியான பயிற்சி செய்ய செய்ய நாம் முன்னேற அந்த நிலைகள் இன்னும் ஆழமாகவும் மாற்றம் அடைஞ்சுக்கிட்டும் போய்கிட்டே தான் இருக்கும் அப்படின்றத சொல்கிறாங்க. இப்போ சமாதி அப்படின்னா என்ன? சமாதிங்கிறது ஒரு ஆழ்ந்த தியானம், நாம் தெய்வீகத்தோட ஒரு லயித்து இருக்கிறது. அப்போ இந்த நிலையில் நாம் உள்ளே இருக்கிற அந்த தெய்வீக பிரசன்னத்தோட ஐக்கியமாக தொடங்குகிறோம். கடைசியாக அதோட ஒன்றாயிடுறோம். இந்த முழுமையான ஐக்கியம் அப்படிங்கிறது நமக்கு உடனே கிடைச்சிடாது. அது படிப்படியாக நடக்கக்கூடிய ஒன்று. ஓரொரு அடுத்தடுத்த தியானத்திலையும் நமக்கு கொஞ்சம் கொஞ்சமாக முன்னேற்றம் ஏற்படுறது. அப்போ அந்த மாதிரி நமக்கு கிடைக்கிற ஒரு சின்ன சின்ன முன்னேற்றத்திலையும் நமக்கு ஒரு திருப்திகரமான ஒரு உணர்வு அப்படிங்கிறதும் நமக்கு கிடைக்குது. அப்படி கிடைக்கக்கூடிய அந்த உணர்வுங்கிறது நம்மளுடைய வேற எந்த அனுபவத்தோடையும் நாம் கம்பேர் பண்ணவே முடியாது. அப்பேற்பட்ட ஒரு அனுபவம் அப்படிங்கிறது தான் இந்த அனுபவம் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ இந்த அனுபவத்தில் நாம் என்ன அனுபவிக்கிறோம்? நம்மளுடைய இதயத்தில் ஒரு அமைதி கிடைக்கிது, திருப்தியில் மூழ்கிறோம். அப்போ நம்மளுடைய இதயம் அமைதியாக இருக்கும்போது நம்மளுடைய மனமும் நலமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ நம்ம இந்த சமாதி அப்படிங்கிற ஒரு வார்த்தையை நம்ம எடுத்துக்கிறோம் அப்படின்னா அதனுடைய பொருள் என்ன சொல்கிறாங்க மாஸ்டர் அப்படின்னா, சமம் அல்லது மூல முதல் அப்படிங்கிற 2 பொருளை தரக்கூடிய ஒரு வடமொழி சொற்களினுடைய ஒரு சேர்க்கை அப்படின்னு சொல்கிறாரு. அதாவது சமாதி அப்படிங்கிற ஒரு வார்த்தையை சமம், மூல முதல் அப்படின்னு சொல்லி 2 விஷயமா பிரிக்கிறாங்க. இப்போ சமம் அப்படின்னா என்ன? ஒரு சமமான ஒரு விஷயம், ஒரு ஈக்குவலான ஒரு விஷயம். ஆதி அப்படிங்கிறது மூல முதல், அதாவது அந்த பரம்பொருள். அப்போது நாம் அந்த சமாதி நிலையில் அந்த மூல முதல் நிலைக்கு சமமான ஒரு நிலைக்கு நாம் போகிறோம் அப்படிங்கிறது. அந்த நிலை தான் நாம் இந்த ஜீவிதத்திற்கு வர்றதுக்கு முன்னாடி இருக்கிற ஒரு நிலை. அப்போ நாம் எந்த ஒரு மூல முதல்லேருந்து நாம் வந்தோமோ அந்த நிலைக்கு சமமான ஒரு நிலைக்கு நாம் போயிட்டுருக்கோம் அப்படிங்கிறது. அப்போ அந்த நிலையில் நமக்கு கிடைக்கிறது என்ன? ஒரு பூரணமான அமைதி, ஒரு பூரணமான சமநிலை. இதை மூல முதல் சமநிலை அப்படின்னு சொல்லி மாஸ்டர் சொல்கிறாங்க. இப்போ இதையும் ஒரு அர்த்தமாக நம்ம எடுத்துக்கலாம். இப்போ இன்னொரு அர்த்தத்தை என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இந்த சமாதி அப்படிங்கிற ஒரு வார்த்தையை சமநிலை அப்படின்னும் நாம் எடுத்துக்கலான்னு சொல்கிறாரு. அப்போது சமநிலை அப்படின்றது என்ன சொல்கிறாங்கன்னா, சம அப்படிங்கிறது மனக்குழப்பம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஆதி அப்படிங்கிறதையும் நாம் சேர்க்கும்போது சமாதி அப்படிங்கிற ஒரு வார்த்தையாகுது. அதாவது மனக்குழப்பத்தை சமன் செய்யறது அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது இந்த சமாதி நிலையில் நமக்கு குழப்பமாக இருக்கிற ஒரு மனம்ங்கிறது அந்த மெய்யான சமன்பட்ட இயல்பை நமக்கு திரும்பி கிடைக்குது இந்த சமாதி நிலையில். ஏன்னா அந்த சமமான நிலை, அந்த சமநிலைங்கிறது தான் நம்ம மனதினுடைய ஒரு இயல்பு. நடுவில் வரக்கூடிய அந்த மனக்குழப்பம் அப்படிங்கிறது செயற்கையான ஒரு விஷயம், அதை நாமளாக ஏற்படுத்திக்கிட்டது. அப்போது நாம் அந்த சமாதிங்கிற நிலையில் அந்த மனக்குழப்பத்தை சமன் செய்யப்பட்ட ஒரு நிலைக்கு, அந்த சமாதி நிலைக்கு, அதாவது மனக்குழப்பம் அற்ற நிலைக்கு நாம் திரும்பி போகிறோம் அப்படின்றது.
இப்போ இந்த சமாதி நிலையை நம்மால் உருவாக்க முடியாது அப்படின்னு மாஸ்டர் சொல்கிறாங்க. நாம் தியானம் செய்கிறோம், இந்த சமாதி நிலைங்கிறது நமக்கு தானாக கிடைக்குது. எப்போ கிடைக்குது? எல்லாமே அமைதி அடைஞ்ச உடனே. அப்போ அந்த அமைதி நமக்குள்ளே எங்கே இருக்குதோ அந்த அமைதி நமக்கு ஏற்படும் போது தான் சமாதி நிலைக்கு நாம் போகிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போது அந்த முடிவற்ற ஒன்றின் மேலே நாம் எந்த முயற்சியுமே பண்ணாமல் நம்மளுடைய கவனத்தை ஒருமுகப்படுத்தும் போது ஆட்டோமேட்டிக்காக நாம் அந்த சமன்பட்ட அந்த சமாதி நிலைக்கு, முதல் நிலைக்கு நாம் போகிறோம் அப்படின்றத சொல்கிறாங்க. இப்போ இந்த சமாதி நிலை அப்படிங்கிறத மனதை சமன்படுத்தாக்கிற ஒரு நிலை அப்படிங்கிறத மாஸ்டர் சொல்லியிருக்கிறாங்க. இப்போ இந்த மன ஒருமைப்பாடு அப்படிங்கிறதுல 3 விதமான படிகள் இருக்கு அப்படின்றத சொல்றாங்க. அதாவது இந்த சமாதி நிலைகளில் 3 விதம் இருக்கிறதா சொல்லியிருக்கிறாங்க. இப்போ முதல் விதமான ஒரு சமாதி அப்படிங்கிறது என்னன்னா கல் போன்ற சமாதி அப்படிங்கிறது. அப்போ இது எப்படி இருக்கும்னு சொல்றாங்கன்னா, இந்த முதல் வித சமாதியில் ஒருத்தன் தண்ணியே இழந்ததா எதுலேயோ ஆழ்ந்து மூழ்கி இருக்கிறதா உணர்றான். தியானம் செய்யும்போது அப்படிப்பட்ட ஒரு நிலைங்கிறது அவனுக்கு கிடைக்குது. அவனோட அந்த புலன்கள், உணர்வுகள், மன எழுச்சிகள் இது எல்லாமே தற்காலிகமாக நிறுத்தி வைக்கப்பட்டு ஒரு செயலில்லாத நிலையில் தோற்றமளிக்குது. அப்போ அவன் எப்படி இருக்கு அவனுடைய நிலை? எதையுமே உணராமல், அந்த சுய பிரஜையே இல்லாமல் ஆழ்ந்து தூங்குறத போல நமக்கு காட்சியளிக்கிறான். அப்போ அந்த மாதிரியான ஒரு நிலை அவனுக்கு கிடைக்குது. இப்போ இதை தான் கல் போன்ற சமாதி அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது இரண்டாவது வித சமாதி அப்படிங்கிறது சுய உணர்வில்லாத சுய உணர்வு நிலை, தன் உணர்வில்லாத தன்னுணர்வு நிலை அப்படின்னு சொல்கிறது. இப்போ இது எப்படி இருக்குன்னு சொல்கிறாங்கன்னா, தியானம் செய்யும்போது அந்த மையத்தில் அவனுடைய மனம்ங்கிறது ஆழ்ந்து குவிந்திருக்கு, அதுலேயே மூழ்கி இருக்கா. ஆனால் அதில் மூழ்கி இருக்கோங்கிற உணர்வு அவனுக்குள்ளே இருக்கிறதில்ல. இதை தான் சுய உணர்வற்ற நிலையில் இருக்கிற ஒரு சுய உணர்வு நிலை அப்படின்றத சொல்கிறாங்க. அதாவது அவன் நம்ம பார்க்கறதுக்கு வெளிப்படையாக எந்த உணர்வுமே இல்லாதது போல நமக்கு தோணும். ஆனால் அவனுடைய அந்த தன் உணர்வு அப்படிங்கிறது அந்த முதல்ல கரைஞ்சிருக்கும் அப்படின்றாங்க. இப்போ அதுக்கு உதாரணத்துக்கு மாஸ்டர் என்ன சொல்கிறாங்கன்னா, இப்போ நம்ம ஒரு பிரச்சனையை பற்றி ஆழமாக நம்ம சிந்திச்சுக்கிட்டே நம்ம ஒரு ரோட்டில் நடந்து போயிட்டுருக்கோம். அப்படின்னும் போது அந்த பிரச்சனையில் தான் நம்மளுடைய மனசு ஃபுல்லாக லயிச்சிருக்கும். அப்போ நம்ம வழியில் எதிர்க்கவே ஒரு ஆள் வந்தாலும் இல்லை ஏதாவது ஒரு குரல் கேட்டாலும் நம்மளுடைய மனம்ங்கிறது அதில் ஈடுபடுறதில்ல. எந்த குரலுமே நமக்கு கேட்காது, வேற எதையுமே நம்ம பார்க்கறதில்ல, உணர்றதில்ல. அவன் என்ன பண்ணுறான்? தன்னுடைய அந்த சுய உணர்வற்ற ஒரு மனநிலையில் அவன் போயிட்டுருக்கான். அவனுடைய எண்ணம் ஃபுல்லாக அந்த பிரச்சனையை பற்றி தான் யோசிச்சுட்ருக்கு. ஒரு சாலையில், அதாவது ரோட்டில் அவன் நடந்து போயிட்டு இருந்தாலும் அதே நேரத்தில் அவன் மரத்துலேயும் மோதிக்கிறதில்ல, அந்த வழியாக வரக்கூடிய அந்த வண்டியாலையும் இடித்து அவன் கீழே விழறதில்ல. அவன் சுய உணர்வோடு தான் இருக்கான். வழியில் வர எல்லாமே அவனால் பார்க்க முடியுது, அவனால் கேட்க முடியுது. ஆனால் அதை எதையுமே அவன் அப்சர்வ் பண்ணிக்கிறதில்ல. அவன் உள்ளுக்குள்ளே ஒரு பதிவாக போய் இறங்குறதில்ல. அவனுடைய எண்ணம் ஃபுல்லாக எங்கே இருக்குது? அவன் மனசில் என்ன நினச்சிட்ருக்கானோ அதில் மட்டும்தான் மூழ்கி இருக்கு. இப்போ இந்த மாதிரி தான் தியானத்தில் அவனுடைய நிலை இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது அவன் தன்னை அறியாமலேயே எல்லாத்தையுமே அவன் கவனிச்சிட்ருப்பான், தன்னுடைய தேவைகள் எல்லாத்தையுமே கவனிச்சிட்ருப்பான், அந்த சந்தர்ப்பங்களுக்கு ஏற்ற மாதிரியும் அவன் நடந்துப்பான். ஆனால் அதனுடைய பதிவுகள் எதுலேயுமே அவனுக்குள்ளே போய் சேர்றதில்ல. ஏன்னா அவனுடைய எண்ணம் ஃபுல்லாக அந்த மையத்திலையும் முதல்லையும் கரைஞ்சிருக்கு. இப்போ இதே மாதிரி தியானத்தில் அவன் அந்த மையத்தில் மூழ்கி இருப்பான், அந்த பரம்பொருளோட மூழ்கி இருப்பான். சுற்றி நடக்கிற எல்லா விஷயங்களும் அவன் காதுக்கு படும். ஆனால் அதனுடைய பதிவுகள் எதுவுமே அவனுடைய மனதில் போய் பதியறதில்ல அப்படின்னு சொல்கிறாங்க. இதுதான் தன்னுணர்வு இல்லாத ஒரு தன்னுணர்வு நிலை. தன்னுணர்வு அந்த இடத்துல இருக்கவும் இருக்காது, அதே நேரத்தில் சுற்றி நடக்கிற எல்லாம் அவனுக்கு தெரியவும் செய்யும். அப்போ இந்த மாதிரியான ஒரு மனநிலையில் மற்ற எல்லாத்த பற்றின உணர்வு அந்த தூங்குன நிலையில் இருக்கிற மாதிரி தோணுது.
இப்போ ஒரு அரைகுறையான தூக்கத்தில் நாம் தூங்கிட்டு இருக்கும்போது சுற்றி நடக்கிற எல்லா விஷயமுமே நம்ம காதில் பதியும். நம்ம சுற்றி யாரோ நடந்துட்டு போயிட்டு இருக்கிறதும் நமக்கு தெரியும், யாரோ பேசுகிறதும் நமக்கு தெரியும். ஆனால் அந்த விஷயங்கள் நமக்குள்ளே போய் பதியாது, அது நமக்கு ஞாபகத்திலையும் இருக்காது. அந்த எண்ண பதிவுகள் எதுவுமே நமக்கு ஏற்படுறதில்ல. இப்போ இந்த மாதிரி அந்த சமாதி நிலைங்கிறது அந்த நிலையில் அந்த தியானம் இருக்கும் அப்படின்றத சொல்கிறாங்க. அடுத்தது 3வது வித சமாதிங்கிறது சகஜ சமாதி அப்படின்னு சொல்கிறாங்க. இது நம்மளுடைய மனம் குவித்தலுடைய ஒரு நேர்த்தியான நுண்ணிய வகை அப்படின்னு சொல்கிறாரு. இப்போது இந்த சமாதி அப்படிங்கிறது எப்படி இருக்குன்னு சொல்கிறாங்கன்னா, இந்த சமாதி நிலையில், சகஜ சமாதி நிலையில் நாம் விழிப்புணர்வோட எல்லா விஷயத்துலேயுமே சுறுசுறுப்பாக இருப்போம். நம்மளுடைய மனமும் நம்மளுடைய வேலைகளில் ஆழ்ந்து இருக்கும், எல்லாத்தையும் பர்ஃபெக்டாக பண்ணுவோம். ஆனால் அவனுடைய இதயத்தில், நம்மளுடைய இதயத்தில் அந்த மெய்ப்பொருள் மேலே மட்டும்தான் நாம் நிலச்சிருப்போம் அப்படின்றாங்க. அதாவது நம்மளுடைய வெளி மனம்ங்கிறது எல்லா வேலைகள்லையும் ஈடுபட்டுருக்கோம், எல்லா வேலையும் நம்ம கரெக்டாக செய்வோம். அதே நேரத்தில் நம்மளுடைய மனம், அந்த உள் மனம்ங்கிறது எப்போவுமே அந்த தெய்வீகத்தினுடைய நினைவில் கண்டினியூஸாக இருந்துக்கிட்டே இருக்கும். அந்த தெய்வீகத்தோடு எப்போவுமே நம்ம கனெக்ஷனில் இருப்போம் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை தான் மாஸ்டர் அந்த நிலையான நினைவில் இருக்கிறது அப்படின்றது. இதை தான் சகஜ சமாதி அப்படின்னும் சொல்கிறாங்க. அப்போ அவன் வெளித்தோற்றத்துக்கு அந்த வெளி வேலைகளில் சுறுசுறுப்பாக இருக்கிறவனா நமக்கு தோன்றினாலும் அவன் எப்போவுமே ஒரு சமாதி நிலையில தான் இருக்கிறான். அப்போது இது ஒரு உயர்ந்த வகையான சமாதி நிலை அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு மனுஷன் அந்த நிலையில் நிரந்தரமாக நுழைஞ்சதுக்கு அப்புறமா அவன் செய்ய வேண்டியது வேற எதுவுமே கிடையாது அப்படின்றத மாஸ்டர் சொல்கிறாங்க. இந்த மாதிரி 3 விதமான சமாதி நிலைகள் நமக்கு ஏற்படும் அப்படின்றத மாஸ்டர் சொல்கிறாங்க. முதல் வகைங்கிறது கல் போன்ற சமாதி, அதாவது தூங்கின மாதிரியே அந்த கல் மாதிரி இருக்கக்கூடிய ஒரு தியான நிலை. 2வது தியான நிலையில் அந்த மையத்தோடு நாம் மூழ்கி இருப்போம். அதே நேரத்தில் சுற்றி நடக்கிற விஷயங்களும் நமக்கு தெரியும், அந்த பதிவுகள் எதுவுமே நமக்குள்ளே போகாது அப்படின்றது. இதை தான் தன்னுணர்வில்லாத தன்னுணர்வு நிலை அப்படின்னு சொல்கிறாங்க. இது ஒரு விதமான சமாதி. 3வது சொல்லக்கூடியது மிகவும் அற்புதமான ஒரு சமாதி, சகஜ சமாதிங்கிறது. எல்லா வேலையும் நம்ம சுறுசுறுப்பாக ஒரு விழிப்புணர்வோடு நாம் இருப்போம். அதே நேரத்தில் கடவுளுடைய நினைவிலையும் அந்த தெய்வீகத்தோடையும் மூழ்கி இருப்போம் அப்படிங்கிறது. இந்த மாதிரி 3 விதமான சமாதிகளை பற்றி மாஸ்டர் சொல்கிறாங்க. மாஸ்டருக்கு நன்றி, அனைத்து சகோதர சகோதரிகளுக்கும் நன்றி.